திருமந்திரத்தை எழுதியவர். 3000 பாடல்கள் கொண்டு மக்களின் வாழ்க்கைக்கு ஒளி காட்டியவர். 3000 ஆண்டுகள் வாழ்ந்த மகா யோகி. ஞானத்தின் வெளிச்சத்தை பரப்பி மனித வாழ்வை உயர்த்தியவர். சித்தர்களுக்கே சித்தராக விளங்கியவர். இவர்தான் திருமூலர். இந்த பதிவில் உங்கள் விழிவழி கண்டு செவிகளை கொண்டு திருமூலரின் அதிசயமான வாழ்க்கையையும் அவரின் திருநெறி பாடல்களின் ஆழத்தையும் ஆழமாக பார்த்து உணருங்கள். திருமூலர் ஒப்பற்ற சிவ ஆகம விதிகளை தமிழ்ல திருமந்திரமாக தந்தவர் திருமூல நாயனார். இவரை நம்ம சுந்தரர் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. திருமூலரின் வரலாற்றை தெளிவா சொல்ற நூல் சேக்கிழாரோட பெரிய புராணம். அதுல 28 பாடல்கள்ல இவரோட வரலாறு விரிவா சொல்லப்பட்டிருக்கு. திரு கைலாயத்துல நந்தி எம்பெருமான் கிட்ட உபதேசம் பெற்ற சித்தர்கள் பலர் உண்டு. அவர்கள்ல சுந்தரநாதர் முதன்மை சீடர். அவர் அஷ்டமா சித்திகள்ல கைதேர்ந்தவர். சிறந்த சிவயோகி, வேத சாஸ்திரங்கள்ல தேர்ந்த ஞானி. சிவபெருமான தன்னுடைய இதய தாமரையில வச்சு எப்போதும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு. அவருக்கு தென் பொதிகையில இருந்த அகத்தியரை சந்திச்சு அவரோட சில காலம் தங்கி இருக்கணும்னு ஆசை வந்தது. அதனால அவரு திருக்கையிலைய விட்டு கிளம்பி தென் திசை நோக்கி பயணமானாரு. நேபாளத்தில் இருக்க பசுபதிநாத், திருக்கேதாரம், காசி விஸ்வநாதர், கங்கை கரை வழியா எல்லா இடங்களையும் தரிசனம் பண்ணிட்டு தென்னாட்டுல இருக்க காளஹஸ்தி வந்தாரு. அங்கிருந்து திருவாலங்காடு, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணினாரு. அப்புறம் தில்லையம்பதிக்கு போய் பதஞ்சலி வியாக்கரபாதரோட சேர்ந்து தவம் செய்தார். அங்க சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பின்னாடி காவிரி கரைக்கு வந்து திருவாவடுதுறைக்கு போய் அங்க இருக்க இறைவனை வணங்கினாரு. அவருக்கு அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கணும்னு ஆசை உண்டாச்சு. அதனால திருவாவடுதுறையில தங்கினாரு. பக்கத்துல இருக்க தலங்களை தரிசனம் பண்ணலாம்னு ஆகாய மார்க்கமா போறாரு. அப்ப காவிரி கரையில பசுக்கள் கூட்டமா நிக்கிறத பார்த்தாரு. பக்கத்துல போய் பார்த்தப்ப மாடு மேய்க்கும் மூலன் விதி பயனால இறந்து கிடந்தான். அவனை சுத்திலும் பசுக்கள் நின்னுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்ததுக. சில பசுக்கள் அவனை நாக்கால நக்கிக்கிட்டு இருந்ததுக. மூலன் சோழ நாட்டோட சாத்தனூரை சேர்ந்தவன். சாத்தனூர்ல இருக்க அந்தணர்களோட பசுக்களை மேய்க்கும் தொழில செஞ்சுக்கிட்டு வந்தான். அவன் பசுக்களை அடிச்சு துன்புறுத்தாம நல்ல புல்லு இருக்க இடத்த பார்த்து மேய விடுவான். நல்ல தண்ணி இருக்க இடத்துல தண்ணி குடிக்க வைப்பான். கண்ணும் கருத்துமா அதுல பாதுகாத்து வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போவான். அதனால பசுக்கள் மட்டுமல்லாம பசுக்களோட சொந்தக்காரர்களும் மூலன் கிட்ட அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. மாடு மேய்க்கிறவன் இறந்ததால பசுக்கள் படுற துயரத்தை பார்த்ததும் சிவயோகியோட மனசுல இரக்கம் உண்டாச்சு. மேய்க்கிறவன் உயிர் பெற்று எழுந்தாள் ஒழிய பசுக்களோட துயரம் போகாது. அதனால எம்பெருமானோட கருணையால பசுக்களோட துயரத்தை போக்குவேன்னு நினைக்கிறாரு. அஷ்டமா சித்திகள்ல ஒன்றான கூடுவிட்டு கூடுபாயும் வித்தைய பயன்படுத்தி தன்னோட உடலை பத்திரப்படுத்தி வச்சுட்டு இடையனோட உடல்ல கூடுவிட்டு கூடு பாஞ்சாரு. இடையன் மூலன் உடல் உயிர் பெற்றது. எழுந்தார். மூலனை பார்த்ததும் பசுக்கள் தன்னுடைய மேய்க்கிறவன் தான் வந்துட்டான்னு நினைச்சதுக. அவரை நாக்கால நக்கி தன்னோட அன்பை வெளிப்படுத்துச்சுக. அவர் பசுக்களை தடவி கொடுத்தாரு. அதுகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல தண்ணி குடிக்க வச்சு இளைப்பார செஞ்சாரு. மாலை வேலை நெருங்குச்சு. பசுக்கள் தன்னோட கன்றுகளை நினைச்சு சாத்தனூருக்கு திரும்ப தொடங்குச்சுக. சிவயோகி சுந்தரரும் அதுக்கு பின்னாடியே போனாரு. அவருக்கு வீடு தெரியாதுல்ல. பசுக்கள் தங்களோட வீடுகளை அடையாளம் பார்த்து அதுக்குள்ள போச்சுக. சுந்தரர் மட்டும் ஊரோட வெளிப்புறத்துல நின்னாரு. அப்ப கணவனை காணோமேன்னு தேடிக்கிட்டு இடையன் மூலனோட மனைவி அந்த இடத்துக்கு வந்தா. சுந்தரர தன்னோட கணவன் நினைச்சு, என்ன மச்சான் ஏன் இங்க நிக்கிற? மாடெல்லாம் வந்துருச்சு, உன்னைய காணோமேன்னு நினைச்சேன், ஏன் இவ்வளவு தாமதமாச்சுன்னு கேட்டா. சுந்தரர் அவளோட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லல. சரி வான்னு சுந்தரரோட கைய தொட போனா. சுந்தரர் விலகிட்டாரு. பெண்ணே, நீ நினைக்கிறது போல நான் உன்னோட கணவன் இல்ல. உடல் மட்டும்தான் அவனோடது. அவன் இறந்துட்டான். உள்ளே இருப்பது சிவயோகி. அதனால கோயிலுக்கு போய் சிவபெருமான வணங்கிட்டு அமைதி அடைவாயாகன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போய் ஊர் பொதுமடத்துல தங்கினாரு. ஆனா அவ விடல. புருஷன் கண்ணுக்கு முன்னாடி நின்னுகிட்டு நான் உன் புருஷன் இல்லேன்னு சொன்னா எப்படி இருக்கும்?
அவ கிராம பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுட்டா. பஞ்சாயத்துல கேட்டாங்க. நான் மூலன் இல்லேன்னு சொன்னான் மூலன். பஞ்சாயத்துல கூடியிருக்கவங்க எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. இப்படி தாங்க, நான் உன் புருஷன் இல்ல, உன் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்றாரு, உயிரோட கண்ணுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதாங்க பஞ்சாயத்தை கூட்டுனேன்னு சொல்லி அழுதா மூலனோட மனைவி. என்னடா மூலா, கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி பேசுற? உன் பொண்டாட்டி மேல கோவம்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்க திருத்துறோம். உங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு தலைவர் அதட்டினாரு. மூலனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதாவது மூலனின் உடம்புக்குள்ள இருந்த சித்தர் தவிச்சாரு. பசுக்களின் மேல அன்பு வச்சு நம்ம செய்த காரியம் இப்படி கொண்டு வந்துருச்சே. சுந்தரர் முடிவெடுத்தார். இனிமே வேற வழி இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். சுந்தரர் பஞ்சாயத்துல எல்லாத்தையும் சொல்லி மூலன் உடம்புல இருந்து வெளியே வந்து இறந்து கிடந்து ஆட்டுல புகுந்து நின்னாரு. மூலன் உடல் கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் மூலனோட உடல்ல புகுந்து எழுந்திருச்சு நிரூபிச்சு காண்பிச்சாரு. பஞ்சாயத்து பெரியவங்க கண் முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு சுந்தரர் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. மூலனோட மனைவிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு ஒரு அனாதை, அழுதுகிட்டே அவங்க கூட போயிருச்சு. சுந்தரருக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. ஆத்தங்கரைக்கு போய் தன்னோட உடல்ல மறைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு. அங்க அவரோட உடம்பு இல்ல. இது எப்படி நடந்துச்சுன்னு தன்னோட ஞான திருஷ்டில பார்த்தாரு. அது சிவபெருமானோட திருவிளையாடல்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சித்தர் நெறிகளை நல்ல தமிழ்ல எடுத்து சொல்லத்தான் இப்படி நடந்திருக்கு. சரி, நாம மூலனோட உடம்புலயே தங்கிர வேண்டியதுதான் நினைச்சாரு. இப்படிதான் சுந்தரர் திருமூலர் ஆனாரு. அதனால இறைவனோட திருவருளின்படி நடக்க நினைச்சாரு. திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கி கோவிலின் தல விருட்சமான அரசமரத்தின் கீழே இறைவனோட திருநாமத்தை சொல்லிக்கிட்டே தியானத்துல இருந்தாரு. வருஷத்துக்கு ஒரு முறை கண் விழிச்சு தான் தியானத்துல உணர்ந்தத பாடலா எழுதினாரு. இது போல 3000 வருடங்கள் தியானம் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் வீதமா 3000 பாடல்கள் அடங்கிய திருமந்திரம்ங்கிற அரிய நூலை எழுதினாரு. இந்த பாடல்களை கோர்த்து இறைவனுக்கு மாலையா சாற்றினார் திருமூலர். இதற்கான குறிப்பு பெரிய புராணத்துல இருக்கு. திருமூலர் திருமந்திரம் எழுதி முடிச்ச உடனே அதை வெளியிடல. யாருக்கும் தெரியாம தான் யோக நிலையில இருந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் கொடிமரத்தோட அடியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதன் பிறகு திருஞான சம்பந்தர் தென்னாட்டுல உள்ள சைவ ஆலயங்கள் அனைத்தையும் வழிபட்டு அதுல எழுந்தருளி இருக்க எம்பெருமான பாடின காலங்கள்ல திருவாவடுதுறை ஆலயத்துக்கு வந்தாரு. அப்போ கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இறைவனோட திருவருளால திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் அற்புதமான தமிழ் வாசனை வந்தடைஞ்சிச்சு. அதனால ஈர்க்கப்பட்டு தன்னோட வந்தவர்கள் கிட்ட இங்க ஒரு அருமையான தமிழ் வாசனை வருகிறது, என்னன்னு பாருங்கன்னு மண்ண தோண்ட செஞ்சாரு. அங்க திருமூலர் புதைச்சு வச்சிருந்த திருமந்திர ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்தாரு. அத படிச்சு அதன் அருமை பெருமைகளை உலகத்தார் அனைவரும் அனுபவிக்கணும்னு அதை வெளியிட்டார். கைலாயத்துல சிவபெருமானோட பூத கணங்கள்ல முதன்மை சீடரான நந்தீசரோட முதன்மை சீடர் இவர். சிவபெருமான் கிட்டையும் நந்தி கிட்டையும் நேரடியா உபதேசம் பெற்றவர். இத திருமந்திரத்துல அவரே சொல்லியிருக்காரு. நந்தீசரின் சகல சித்திகளையும் கைவர பெற்றவர் திருமூலர். பசுக்களின் துயரத்தை போக்கணும்னு மூலனோட உடம்புல புகுந்து தன்னோட உடலையே இழந்தவர். இதுக்கப்புறமாவது சுதாரிப்பா இருந்தாரா? இல்ல, மறுபடியும் இறக்கப்பட்டாரு. அதனால என்ன ஆச்சு? ஒரு கொலை சதியே உருவாச்சு. அது தொடங்கிய இடம் பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டு மன்னன் வீரசேனன் இரவு நகர்வலம் போயிட்டு வந்தான். நகர்வலம் நல்லபடியாவே நடந்தது. மக்கள் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா இருந்தாங்க. மன்னன் சந்தோஷமா அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை நந்தவனத்துல பூக்கள் பூத்து குலுங்குச்சு. நந்தவனம் முழுவதும் நறுமணம் வீசுச்சு. அந்த சமயத்துல ஒரு பாம்பு ஒண்ணு செடிகளுக்கு கூட அப்படியே மெதுவா வந்தது. காத்தடிக்கும் போது செடியெல்லாம் அசையும்ல, அப்ப அந்த செடியில இருந்த முள்ளு பாம்பு மேல குத்துச்சு. உடனே என்ன ஆகும்? பாம்புக்கு கோபம் வந்து பூவை கொத்துச்சு. அதோட விஷம் முழுவதும் பூவுல இறங்கிருச்சு. மன்னன் வீரசேனன் அந்த புறத்துக்கு போறதுக்கு நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சான். மலர்களோட அழகுல மனதை பறிகொடுத்தான். காத்துல ஒற்றை மலராக அந்த விஷப்பூ ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அது மன்னனோட கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த பூவை ஆசையா பறிச்சு மோந்து பார்த்தான்.
வாசனையோட விஷத்தோட வீரியமும் மூச்சுக்குழல்ல இறங்குச்சு. மன்னனுக்கு மயக்கம் வந்துருச்சு. அரசன் சமாளிச்சு அந்த புறத்துக்கு போனான். கட்டிலுக்கு பக்கத்துல போனவன் கால் தடுமாறி கீழே விழுந்துட்டான். மகாராணி குணவதி அதிர்ச்சியோட பக்கத்துல ஓடி வந்தா. கீழே கிடந்த மன்னனை தூக்கி கட்டில படுக்க வச்சா. என்னாச்சு உங்களுக்குன்னு பதறி போய் கேட்டா. மன்னனால பேசவே முடியல. நாக்கு கொளறிச்சு. விஷம் உடல் முழுவதும் பரவியதால மன்னன் இறந்துட்டான். மகாராணி மன்னனை உலுக்கினா, எழுப்பினா. எந்த பயனும் இல்ல. வைத்தியர்களை கூப்பிட்டு பார்த்தா அவங்க மன்னனை பரிசோதனை பண்ணினாங்க. மகாராணி கிட்ட மன்னன் இறந்துட்டதா தயக்கத்தோட சொன்னாங்க. இந்த செய்தி கேட்டதும் குணவதி மயங்கி விழுந்துட்டா. வீரசேனனோட தாயும் தந்தையும் தள்ளாத இந்த வயதுல எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே வீரசேனான்னு கதறி அழுதாங்க. மன்னன் இறந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிய வர எல்லாரும் அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சாங்க. எங்கள் மன்னன் ரொம்ப நல்லவரு, மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடியவரு, இவரை கூடவா மரணம் கொண்டு போகும்னு மக்கள் புலம்பினாங்க. மகாராணி குணவதி மயக்கம் தெளிஞ்சு எழுந்தா. மஞ்சள், குங்குமம், தாலி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விண்ணுலகம் போயிட்டான்னு அவளால நம்பவே முடியல. அவளுக்கு நெஞ்சு அடைச்சது. அவ வீறிட்டு அழுதா. அது வானத்துல இருக்க மேகங்களுக்குள்ள ஊடுருவி போய்கிட்டு இருந்த திருமூலரையும் தாக்குச்சு. இந்த அழுகை குரல் எங்க இருந்து வருது? திருமூலர் நிதானமா கீழே பார்த்தாரு. அவர் எல்லாம் அறிஞ்ச ஞானி இல்லையா? ஞான திஷ்டில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். மேல போக முடியாத அளவு அழுக சத்தம் அவரை தடுத்துச்சு. அவரு ஒரு முடிவுக்கு வந்தார். அது என்னன்னா, கூடு விட்டு கூடு பாயறது. மகாராஜா வீரசேனனோட உடல்ல கூடு விட்டு கூடு பாய நினைச்சாரு. அதனால பாண்டியன் நாட்டின் சதுரகிரி மலைக்கு போனார். அங்க இருந்த ஒரு குகையில உடலை பத்திரப்படுத்தி வச்சாரு. ஏற்கனவே பசுக்களுக்காக இறக்கப்பட்டு தன்னோட உடலை இழந்துட்டாரு. இப்போ மகாராஜா வீரசேனனின் மனைவி, வயதான பெற்றோர், நாட்டு மக்களின் அழுக்குரல் அவரை இறக்கப்பட செஞ்சது. வேகமா அரண்மனைக்கு போனாரு. வீரசேனனோட உடல்ல நுழைஞ்சு உயிரோட எழுந்தாரு. எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மகாராணி, வயதான பெற்றோர், நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில திக்குமுக்காடி போயிட்டாங்க. திருமூலர் வீரசேன திருமூலர் ஆனாரு. அரியணையில அமர்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. மக்களோட வரிகளை குறைச்சாரு. மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சாரு. மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்க. ஆனா மகாராணி மனசுல மட்டும் ஒரு விஷயம் நெருடலாவே இருந்தது. ராணிக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் நம்ம கணவன் இல்ல, உடம்பு அவரோடது, குணம் அவரோடது இல்ல. கணவன் அருகில இருந்தாலே கொழுந்து விட்டு எரியும் காமத்தி இப்ப இல்ல. இப்போ அவரோட நெருங்கி பேசிக்கிட்டு இருந்தாலே நிர்மலமான எண்ணங்களும் பக்தி உணர்வும் தான் வருது. தன்னை அறியாமலே ஆழ்ந்த உறக்கம் வந்துருதுன்னு யோசிச்சா. ஒரு நாள் மகாராஜா சாப்பிட்டுட்டு ஓய்வா உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ குணவதி பக்கத்துல வந்து, சாமி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்டா. கேளு அப்படின்னு சொன்னாரு. தாங்கள் யாருன்னு கேட்டா. இதுல என்ன சந்தேகம்? நான் மகாராஜா வீரசேனன்னு சொன்னாரு. அதுலதான் சாமி சந்தேகம். என் கணவர் ரொம்ப கோவக்காரரு. ஆனா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. கொலை குற்றவாளிய கூட அன்பா பேசி திருத்திடுறீங்க. முன்பெல்லாம் ராஜாங்க வேலை முடிஞ்சதும் என் கூடவே அந்தப்புறத்துல இருப்பீங்க. இப்ப எல்லாம் என்னை தொடர்றதே கிடையாது. நிறைய போதனைகளும் அறிவுரைகளும் சொல்றீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே மனசு அமைதியா நிர்மலமா இருக்கு. படுத்ததையுமே தூங்கிடுறேன். தயவு செய்து நீங்க யாருன்னு தெளிவுபடுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டா குணவதி. திருமூலர் யோசிச்சாரு. சரி, ராணி தெரிஞ்சுக்கிட்டா, இனிமே மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு எல்லா கதையும் சொல்றாரு. உன்னோட அழுக சத்தம் வானத்து மேகங்களுக்குள்ள போய்கிட்டு இருந்த என்னோட காதுல விழுந்தது. எனக்கு எப்படியாவது உன்னோட வருத்தத்தை போக்கணும்னு தான் வந்தேன். உன்னோட சேரவெல்லாம் முடியாதுன்னு சொன்னார். சாமி, சிவ யோகியான நீங்க எனக்கு உதவுறதுக்காக என் கணவரோட உடம்புக்குள்ள வந்தீங்களா? நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கேன். சாமி, நீங்க எனக்காகவும் வயதான பெற்றோருக்காகவும் உங்க மேல அன்பு வச்சிருக்க இந்த நாட்டு மக்களுக்காகவும் எங்கள் கூடவே மன்னனோட உடம்புலேயே இங்கேயே இருப்பீங்களான்னு கேட்டா குணவதி. கொஞ்ச காலம் இருப்பேன், அப்புறம் நான் கிளம்பிடுவேன். மன்னனோட உடல் பஞ்சபூதங்களால ஆனது, இது அழிஞ்சிரும். என்னோட உடம்பு காயகல்ப உடம்பு, அது சதுரகிரி மலை குகையில ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சாமி, யாராவது பிணம்னு நினைச்சு எரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்டா.
எரிக்க முடியாது, அது காயகல்ப உடம்புன்னு சொல்றாரு. அப்படியா, எரிக்க முடியாதா? அதை எரிக்க என்ன செய்யணும்னு கேட்டா, குங்குளியம், வெடிவுப்பு, வெண்காரம் எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக்கி உடம்புல தடவி ஒரு நாள் பூராவும் ஊற வைக்கணும். விராலி இலைகளால மூடி அகில் கட்டைகளை அடுக்கி தீ மூட்டினா அது எரியும். சும்மாலாம் எரியாதுன்னு சொன்னாரு. அப்படியான்னு அவரை தூங்க சொல்லிட்டு வந்துட்டா. படுக்கையில படுத்தா தூக்கமே வரல. ஐயோ, இவரு போயிட்டா நாம ஒரு விதவை, அத அவளால ஏத்துக்கவே முடியல. நாம விதவை ஆகிட்டா ராஜாங்க காரியங்கள்ல தலையிட முடியாது. நம்ம மகனோ சின்ன பையன், அவரோட சித்தப்பா மகன் ராஜ்யத்தை ஆள வந்துருவான். இவர் கூட உறவு வேணாம், ஆனா இவர் போக கூடாது. இந்த தாலியோட பூவோட பொட்டோட நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ராணி ஆசைப்பட்டா. இவர் மன்னன் உடலிலேயே இருந்தாதான் இது நடக்கும். விட்டா கூடு விட்டு கூடு பாஞ்சு அவர் உடம்புக்கு போயிருவாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. ஏவலாளிகளை கூப்பிட்டா. சதுரகிரி மலையில ஒரு உடல் இருக்கு, அது இந்த மாதிரி செஞ்சு எரிச்சிருந்தன்னு சொன்னா. காவலாளிகள் போனவங்க உடலை எரிச்சிட்டாங்க. மகாராணிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. இனிமே இந்த சிவயோகி நம்ம கூடவே இருப்பாருன்னு. 10 நாள் ஆயிருச்சு. வீரசேன மகாராஜா பேட்டைக்கு கிளம்புறாரு. காவலாளிகள் கிட்ட நான் மட்டும் தனியா போறேன்னு கிளம்புறாரு. இங்க இருந்ததெல்லாம் போதும், ஆவிய நம்ம உடம்புல செலுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்படியே கிளம்பிட வேண்டியதுதான்னு சதுரகிரி மலைக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா அவரோட உடம்பு எரிஞ்சு கிடக்கு. அவர் முக்காலமும் உணர்ந்தவர். ஞான திருஷ்டியில பாக்குறாரு. குணவதி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு தான் இப்படி செஞ்சிருக்கா. அவ மேல கோபம் வரல, ஏன்னா அவன் நிலைமையில இருந்து பார்த்தா சரிதான்னு நினைக்கிறாரு. இப்ப 2வது தடவையா உடலை இழந்துட்டாரு. என்ன செய்யறது? மன்னனோட உடல்ல இருந்தா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நதிக்கரைக்கு போனாரு. நதிக்கரையில படுத்து கிடந்த ஒருத்தன் எழுந்திருச்சு உட்கார்ந்தான். அவன் பேரு ஜம்புகேஸ்வரன். அவன் ஒரு அந்தணன். அவன் யோகா கற்றவன். பிராணாயாமம் பண்ணுனா. குருவோட ஆலோசனை இல்லாம முரட்டுத்தனமா மூச்சு அடக்கவும் அவனோட உயிர் நின்னுருச்சு. உட்கார்ந்து மேனிக்கு இறந்து போயிட்டான். அவனோட நிலைமைய பார்த்த திருமூலர் வருத்தப்பட்டாரு. சரி, கடவுள் நமக்கு இன்னொரு உடம்ப கொடுத்திருக்காருன்னு சொல்லி ராஜா உடம்புல இருந்து ஜம்புகேஸ்வரன் உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சாரு. அந்தணன் எந்திரிச்சிட்டான். ராஜா விழுந்துட்டாரு. இப்ப இந்த உடம்ப என்ன பண்றது? குணவதி தீர்க்க சுமங்கலியா இருக்க விரும்பினா அப்ப ராஜாவோட உடம்பு அழியாம பத்திரமா வைக்கணும். சுத்தி பார்த்தாரு. அங்க யானை முண்டின்னு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு. அதுக்குள்ள ராஜாவோட உடம்ப வச்சு உடம்பு கெட்டு போகாம இருக்க மூலிகைகளை எல்லாம் அரைச்சு தடவி அந்த பொந்த மந்திரத்தால மூடினாரு. அரசனோட உடம்பு வச்சிருக்க இந்த மரம் இனிமே அரச மரம்னு அழைக்கப்படும்னு சொன்னாரு. அதுல இருந்து அந்த மரம் அரச மரம்னு பேர் வந்துச்சு. இப்ப ராஜா எங்கேயோ போயிட்டாருன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ராணி எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருந்தா. வைத்திய ரத்தின சுருக்கம்ங்கிற சித்தர் நூல்ல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இனிமே போதும்டா சாமி, 4 உடம்பு எடுத்தாச்சு. முதல்ல சுந்தரநாதர், 2வதா திருமூலர், 3வதா வீரசேன மகாராஜா, 4வதா ஜம்புகேஸ்வரன். திருமூலர் அங்கிருந்து கிளம்பி சதுரகிரி மலைக்கு போனாரு. அங்க ஒரு ஆசிரமம் அமைச்சு உடம்ப காயகல்ப உடலாக்கினாரு. அங்க அவருக்கு 7 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க திருமாளிகை தேவர், காலங்கிநாதர், கஞ்சமலையார், இந்திரன், சந்திரன், பிரம்மன், ருத்ரன் உள்ளிட்ட 7 சித்தர்கள் திருமூலரின் சீடர்கள் ஆவாங்க. திருமூலர் எழுதி அருளிய திருமந்திரம்ங்கிற நூல் சைவ திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையா சைவ பெருமக்களால போற்றப்படுது. இத திருமந்திர மாலைன்னு தமிழ் 3000ன்னு சொல்லுவாங்க. திருமந்திரத்துல பல யோக ரகசியங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் திருமூலர் சொல்லி இருக்காரு. தான் அறிந்த உண்மைகளை உலகத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு உயர்ந்த நோக்கத்தை வச்சிருந்தார் இவர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமந்திரத்துல 270வது பாடல். இதோட பொருள், அன்பும் சிவமும் வேறு வேறு என்போர் அறிவற்றவர்கள். இரண்டும் ஒன்று என்பதை எவரும் அறிவதில்லை. இரண்டும் ஒன்றென அறிந்துவிட்டால்
சிவனுடன் இயல்பாக கலந்து சிவமயமாவார்கள். இவ்வாறு பேரன்பு செலுத்தும் ஜீவாத்மாக்கள் சிவனுடன் ஒன்றி ஜீவனும் சிவனும் ஒன்றே என்ற பெரும் பேரை அடைவார்கள். திருமூலரின் திருமந்திரம் 9 தந்திரங்களை கொண்டது. தனித்துவமான கருத்துக்களை உட்பொருளை கொண்ட திருமந்திரத்தை சைவ சித்தாந்தத்தின் மூலம்னு சொல்லலாம். சைவ சித்தாந்தம் வரித்து கொண்ட சித்தர் நூலுன்னு அதை குறிப்பிட்டு சொல்லலாம். திருமந்திரத்தின் முதல் பாடலே பொருட்செறிவு நிறைந்ததாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமைஞ்சிருக்கு. ஒருவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்திட்டே. இந்த பாடல என் குறி இலக்க மொழின்னு சித்தர் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒன்றுங்கிறது முதலாகிய சிவம், 2 என்பது சிவத்தின் மறுபாதியாகிய ஆற்றல் சக்தி, 3 என்பது ஆன்மா சிவம் சக்தி என்பதையும், ஆக்கல் பிரம்மாவை குறிக்குது, காத்தல் விஷ்ணுவை குறிக்குது, அழித்தல் ருத்ரனை குறிக்குது. 4 என்பது ரிக் யஜுர் சாமம் அதர்வனமாகிய சதுர் வேதங்களையோ அல்லது சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற 4 அனுபவ நிலைகளையோ குறிக்குது. 5 என்பது பஞ்சபூதங்களையும் 5 புலன்களையும் குறிக்குது. 6 என்பது 6 ஆகம சமயங்கள் 6 ஆதாரங்கள் மற்றும் வண்ணம் பதம் மந்திரம் கலை புவனம் தத்துவம் ஆகிய 6 பெரும் விஷயங்கள். 7வது சக்கரமாகிய சகசரநாமம், 7 மேல் உலகங்கள் 7 கீழ் உலகங்கள். 8 என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் சிவன் ஆகிய 8 பெரும் சக்திகள். இறுதி சொல்லான உணர்ந்திட்டே என்பதற்கு இவற்றை அனுபவத்தின் மூலம் உணருங்கள் என்று பொருள். திருமந்திரத்தின் ஒரு சில தேன் துளிகளை பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதோட பொருள் என்னன்னா, நான் பெற்ற இன்பம் இவ்வுலகமும் பெறட்டும். யாவர்க்கு மாம்பிறர்க்கு இன்னுரைதானே. இதோட பொருள், பிறர் மனம் புண்படாதபடி இன் சொற்களை பேசுங்கள். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதோட பொருள், பேரன்பு காட்டும் ஜீவாத்மாக்கள் சிவனுடன் ஒன்றி விடுகின்றனர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இதோட பொருள், மனித உடம்பு ஓர் ஆலயம், அதனுள்ளே இறைவன் உறையும் கருவறையே மனித உள்ளம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதோட பொருள், மனிதர்கள் என்னும் ஒரே குலம்தான் உள்ளது, எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றே தெய்வம். இவையெல்லாம் திருமந்திரம் என்னும் தீன் தமிழ் கடலின் ஒரு சில தேன் துளிகள். 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 திருமந்திர பாடல்களை தமிழுக்கும் சைவத்துக்கும் சித்தர் உலகுக்கும் முச்சிறப்பாய் கொடுத்த திருமூலர் சிதம்பரம் போய் அங்க ஜீவ சமாதி அடைஞ்சாரு. அங்கே இருக்க ஆதிமூலர் சன்னதிதான் அவர் ஒளி ஐக்கியமான ஜீவ பீடம். இவரோட குருபூஜை ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பா கொண்டாடப்படுது. திருமந்திரத்தில் உள்ள 3000 திருமந்திர பாடல்களையும் அதிகாலையில எழுந்து அதோட பொருள் உணர்ந்து ஓதுவோர் பிறவி பாசம் நீங்கி இறைவனை அடைவார்கள்ங்கிறது திருமூலரின் திருவாக்கு. நம்மளால ஞானியர் போல பாவ புண்ணியங்களை கடந்து போக முடியாட்டாலும் பாவங்கள் செய்யாமலாவது இருப்போம். முடிஞ்சவரை தான தர்மங்கள் செஞ்சு திருமந்திரம் போன்ற ஞான நூல்கள் காட்டும் அற வழியில வாழ்வோம். அப்பதான் நம் மன வளமும் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.